அனைவருக்கும் வணக்கம். முருகாச்சரணம். முருகப்பெருமானுடைய திருவருளால ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல சிந்தனையை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை முருகப்பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு வாழ்க்கையில எப்போது நிம்மதியா இருக்கிறது எப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். நிம்மதினா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பல பேர் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, நல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆகி 2 வீடு 2 காரு பேங்க்ல கொஞ்சம் பணம் இதெல்லாம் இருந்துருச்சுன்னா நம்ம நிம்மதியா இருப்போம். சரி, இதெல்லாம் இருக்கிறவன்ட்ட போய் கேட்போம். ஒரு கற்பனை பண்ணி பாருங்கண்ணே. அதாவது 2 வீடு 2 காரு கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் இருக்கிறவன்ட்ட போய் கேளுங்க, அவன் நிம்மதியா இருக்கானான்னு. நிச்சயமா இருக்க மாட்டான். அவனுக்கு வேற ஏதாவது தேவை இருக்கும். சரி, இது எதுவுமே இல்லாதவன்ட்ட போனா அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு. சரி, இதெல்லாம் சேர்ந்து மொத்த பணம் கோடி கணக்குல அது இதுன்னு எல்லாம் இருக்குன்னு அவன்கிட்ட போய் கேளுங்க, அவனுக்கு வித்தியாசமான ஒரு கவலை. அப்போ நம்ம ஒரு கற்பனை வச்சிருக்கோம், இதெல்லாம் கிடைச்சா நான் நிம்மதியா இருப்பேன், இதெல்லாம் இருந்துட்டா நான் நிம்மதியா இருப்பேன். அப்படி எல்லாம் நீங்க நினைக்கிற ஒவ்வொரு பொருளும் வச்சிருக்கிறவன் கூட நிம்மதியா இல்லை. அப்ப இந்த நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த பொருளெல்லாம் இல்ல, நான் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட இல்லைங்கிற காரணம் அல்ல. இது அத்தனையும் என்னுடைய கற்பனை. நிம்மதியும் ஆனந்தம் எப்போதும் உள்ள இருக்கு. அது எப்போதுமே நமக்குள்ள இருக்கு. அதை நம்ம தேடாம இருக்கிறனாலதான் நமக்கு நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. அப்ப அந்த நிம்மதி எப்படி தேடுறது, அந்த நிம்மதி எப்படி இருக்கும், அந்த நிம்மதி எப்படி கைப்பிடிச்சுக்கிறது, எப்போதும் எப்படி நிம்மதியா இருக்கிறது, அதுதான் ஆன்மீகம். எப்போதும் நிம்மதியா இருக்கீங்கன்னா நீங்க ஆன்மீகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். கோபம் வரலையா, ஆன்மீகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா பொருளையும் ஆசை வரும், இல்லைன்னு நான் சொல்ல. ஒரு பொருள் மேல ஆசை வருது, அது கிடைக்கல, சரி கிடைக்காத போது எல்லாம் முருகனுடைய திருவருள், கிடைக்கலன்னு விடுறது. இப்படி எல்லாம் உங்களுக்கு ஒரு நிறைவு தன்மை இருந்துகிட்டே இருந்ததுன்னா நீங்க தீவிரமான ஆன்மீகத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆன்மீகத்தில் இருக்கிறதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னா, நெத்தி நிறைய விபூதி ருத்ராட்சம் இதெல்லாம் ரெண்டாவது. ஆனா இதெல்லாம் உள்குணங்கள். இந்த உள்குணத்தினுடைய வெளிப்படை தான் விபூதி பூசுவது, ருத்ராட்சம் அணிவது, திருப்புகள் பாடுவதெல்லாம். வெளியே எல்லாம் செஞ்சுவிட்டு உள்ள ஒண்ணுமே செய்யலைன்னா அது ஆன்மீகம் கிடையாது. அப்போ ஆன்மீக வாழ்க்கையினுடைய அடிப்படையே என்னன்னா இதெல்லாம் இல்லாம இருக்கிறது. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நாங்க எங்க ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கணும்? இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வருது, ஆன்மீக வாழ்க்கையில் நாங்க ஏன் இருக்கணும்னா, மனித வாழ்க்கையினுடைய நோக்கமே ஆனந்தமா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது தானே. யாராவது சந்தோஷம் வேண்டான்னு சொல்லுவாங்களா? யாராவது ஆனந்தம் வேண்டான்னு சொல்லுவாங்களா? இல்ல யாராவது நிம்மதியை வேண்டான்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் ஒரு இடத்துல எங்க கிடைக்கும்னா அது ஆன்மீகத்துல தான் கிடைக்கும். ஆன்மீக வாழ்க்கையை பல பேர் தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. என்னன்னா, தினந்தோறும் கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, பஜனை பண்றது, இது மட்டும்தான் ஆன்மீகம். சாமியாரா போறது அது இல்லைங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா, வெளி உலகத்துல தேடி 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 விரக்தி அடைந்த மனித கூட்டம் உள்ளே கண்டுகொண்ட நிம்மதியினுடைய ஒரு பாதை தான் ஆன்மீகமே ஒழிய, வாழ்க்கையை வெறுத்து விட்டு எதுவுமே செய்ய வேண்டாம், எல்லா கடமையும் உதறி விட்டுட்டு அப்படியே போறதுதான் ஆன்மீகம். இல்ல இல்ல, கடமையை செய்வேன், எனக்கு விதிக்கப்பட்ட வேலையை செய்வேன், தினந்தோறும் அன்றாடம் என் வாழ்க்கையில எதையெல்லாம் சாதிக்க முடியுமோ அதையெல்லாம் செய்வேன், என் குழந்தைகளை பார்ப்பேன், என் மனைவியை பார்த்துக்குவேன், இந்த சமூகத்துக்கு என்ன செய்யுமோ எல்லாம் செய்வேன். ஆனா இது எல்லாம் செய்யறேன் பாருங்க, செய்யறதுல இருந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், அதனால எனக்கு திருப்பி இது வரணும், இது வந்தா தான் நான் நிம்மதியா இருப்பேன், அப்படி எல்லாம் இல்லை. இது இறைவன் எனக்கு விட்ட கட்டளை, இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பாதை, அதை நான் இறைவனுடைய திருப்பணியாக அதை நான் செய்கிறேனே ஒழிய ஒருபோதும் இதனால் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிற நிலையில ஒருவன் இருப்பானானால் அவன்தான் உண்மையான ஆன்மீகவாதி. இப்போ நான் இந்த தலைப்பையும் இந்த காணொலியும் நம்ம எல்லாரும் அந்த நிலைக்கு போகணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் உங்களுக்காக சொல்றேன். முதல்ல அந்த நிலைக்கு எப்படி போகணும்? சரி, அப்படி போகாம இருக்கிறதுக்கு எது நமக்கு தடையா இருக்கு? நம்ம எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுறோம், நம்மளால ஏன் போக முடியலன்னா, நமக்குள்ள ஒரு 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேர் இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் நம்ம அதை விட்டு போக முடியாது. இந்த வாழ்க்கையில இப்படியே தான் இருப்போம். ஒவ்வொரு நாளும் கவலை, கோபம், கொந்தளிப்பு, இதே மாதிரி எதெல்லாம் நமக்கு எதிராக இருக்கோ அதெல்லாம் வாழ்க்கையில நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த 6 பேரை விரட்டுறது தான் நம்ம முதல் வேலை. இந்த 6 பேர்னால தான் வாழ்க்கை வீணா போகுதுன்னு அருணகிரிநாதர் ஒரு இடத்துல சொல்றார். குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவரை குட்படைந்த அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றார், அவமாயை கொண்டுலகில் விருதா வளைந்துள்ளலும் அடியேனை அஞ்சலென வர வேண்டும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றார், திரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திருகுமடி ஏனை உந்தன் அடிசேராய். இன்னும் திருப்புகள்ல கொட்டி கிடக்கிறது இந்த 6 பேருனுடைய அந்த குணாதிசயத்தை எப்படியெல்லாம் இருக்கும், எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக அருணகிரிநாதர் பட்டியலிட்டு அதை எப்படி விளக்கணுங்கிற ரகசியத்தையும் நமக்கு சொல்லி இருக்கிறார். முதல்ல அந்த 6 பேர் யாருன்னு பார்த்துருவோம். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். இந்த 6 பேர் தான்
வாழ்க்கையினுடைய நிம்மதியை அணு அணுவாக திங்கக்கூடிய 6 சத்ருக்கள், எதிரிகள். இந்த சத்ருக்கள் போகணும் தான் நம்ம பூஜை பண்றது, நம்ம இந்த சத்ருக்கள் போகணும் தான் சத்ரு சம்ஹார திரிசதியே பண்றது. சரி, இந்த 6 பேர் எங்கிருந்து சார் வந்தான் அப்படின்னா, இந்த 6ம் குணாதிசயங்கள், ஒரு வகையான கேரக்டர், இல்ல ஒரு வகையான எதிர்மறை ஆற்றல். இது எங்கிருந்து வந்தது மனித இனத்திற்கு, இல்ல ஒரு உயிருக்கு எங்கிருந்து வந்ததுன்னா, இது இயற்கையிலேயே இது இருக்கிறது, மாயையிலேயே இது இருக்கிறது. சைவ சித்தாந்தம் தாத்வீகங்கள்னு ஒரு உண்மையை சொல்லுது. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்க உருவான விஷயங்களை அலசி ஆராய்ந்து தத்துவங்கள் என்றும் தாத்வீகங்கள் என்றும் இருவகையாக பிரித்து, அந்த தாத்வீகங்களுக்குள்ளேயே இந்த 6 விஷயங்கள் இன்பில்ட்டா, அதாவது உயிரினுடைய இயல்புலேயே இந்த 6 விஷயம் உள்ள இருக்குங்கிற ஒரு உண்மையை சொல்லுது. ஏன் இந்த 6 விஷயங்கள் இயல்புலேயே இந்த உயிரோடு பதிந்து இருக்கிறது அப்படின்னா, இதெல்லாம் இருந்தாத்தான் வினை வேலை செய்ய முடியும், இது இருந்தாத்தான் வினையை அனுபவிக்க முடியும், இது இருந்தாத்தான் வினையினுடைய நுகர்ச்சியினால உந்தப்பட்டு 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 ஆன்மா போய் 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 அல்லல் பட்டு ஒரு கட்டத்துக்கு மேல போய் அனுபவத்தினால இந்த உலக வாழ்க்கைங்கிறது உண்மை இல்லைங்கிற அனுபவ சாத்தியம் அதுக்கு படும். அதனால இந்த விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதே கொடுக்கப்பட்ட அதே இயற்கை இறைவனுடைய ஆற்றல் இதிலிருந்து வருவதற்கும் நமக்கு ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறது. அந்த ஆற்றலினுடைய பெயர் தான் சுத்த அறிவு, மெய்ஞான அறிவு, ஆன்மீக அறிவு. இப்போ இந்த 6 பேரை அன்றாட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் விளக்குனாலே நிம்மதியா இருக்க முடியும். அதற்கு முன்னாடி இந்த 6 பேர்னா என்ன, இந்த 6 குணாதிசயங்களுடைய இயல்பு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம்னா ஈஸியா அதை விட்டு வெளியே வந்துடலாம். முதல்ல காமம், ஆசை. இந்த ஆசையை பத்தி சொல்லணும்னா நமக்கு அதை பத்தி பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கணும்னு இல்லை. உயிரினுடைய இயல்பே ஆசைப்படுவது தான். உயிருக்கு 3 நிலைகள் சொல்றாங்க. ஒரு உயிர்னு ஒரு பொருளை சொல்லணும்னா அதுக்கு 3 அடிப்படை விஷயங்கள் இருக்கணும்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஒண்ணு அறிவு, இன்னொன்னு ஆசை, இன்னொன்னு செயல். இது 3 இருந்தா தான் அது உயிர் பொருள் அப்படின்னு சொல்ல முடியும்னு நம்ம சித்தாந்தம் சொல்லுது. அப்போ ஆசை இந்த உயிரினுடைய இயல்பு. ஆனா இந்த ஆசையை தீவிரமா போக 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 என்ன ஆகும்னா, ஒரு பொருள் மேல ஆசை அதிகமாக 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 மனசு என்ன ஆகும்னா ஒரு இடத்துக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகும். எதுன்னா ரஜோகுணம் அப்படிங்கிற ஒரு குணக்கூறுக்கு போய் நிற்கும். அது என்ன சார் ரஜோகுணம் அப்படின்னா, தீவிரமான ஒரு வெறின்னு சொல்லலாம், கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கிறது, மனசு கொந்தளிப்பு நிலையிலேயே இருக்கிறது. அது ரஜோகுணத்துல போய் நிற்கும். அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்லும்போது அர்ஜுனன் கேட்கிறான், மனிதனுடைய நிம்மதியின்மைக்கும் அவனுடைய பாவச் செயல்களுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவஹா அப்படிங்கிறார். அதாவது ரஜோகுணத்திலிருந்து பிறக்கக்கூடிய காமமும் குரோதமும் தான் அவனுடைய பாவ வினைகளுக்கு காரணம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்போ இந்த ஆசையை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது? ஆசை எப்படி கட்டுப்படுத்த முடியுமா? இப்ப எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, இல்ல ஏதோ ஒரு டீ குடிக்கணும்னு தோணுது, இதெல்லாம் இயல்பான ஆசை. ஆனா இது இயல்புன்னு சொல்றோம். இதே ஆசை வளர்ந்து 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 என்ன ஆகும்னா தீவிரமான பற்று ஆகும். இந்த ஆசை கிடைக்கல, நான் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கல, நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கலைன்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னா கோபம் வரும். கோபம்னா என்னன்னா வெறுப்புணர்வு. இது விருப்பு. காமம்ங்கிறது விருப்பம், குரோதம்ங்கிறது வெறுப்பு. எப்படி சார் ஒரே ஆற்றல் விருப்பாகவும் வெறுப்பாகவும் எப்படி மாறுதுன்னா, காஞ்சி மகா சுவாமிகள் தெய்வத்தின் குரல்ல அற்புதமா சொல்லுவார், ஆசைங்கிற பந்து அப்படி தூக்கி வீசணும். வீசின உடனே ஏதாவது எதுல செவுரு இருந்து அது பட்டு திருப்பி நம்மகிட்டே வந்துருச்சுன்னு வைங்க, அது எப்படி வரும்னா வெறுப்பா வரும். இந்த ஆசைப்பட்டது கிடைக்கலைன்னா உலகத்துல எவனை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கும், வாழ்க்கையே பிடிக்கலன்னு சொல்லுவோம். அதனாலதான் சில பேர் உச்சகட்டத்துல போய் தன் வெறுப்பு, சுய வெறுப்புக்கு வந்துருவாங்க. எனக்கு என்ன, எனக்கு எதுவுமே நடக்காது சார், யாருக்குமே பிடிக்கிறது சார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கற்பனையிலேயே வெறுப்புலேயே வாழ்றது, இது அடுத்த கட்டம். இப்போ இந்த ஆசை நிறைவேறிடுச்சுன்னு வைங்க, நிறைவேறாத போது கோபம் வருது, நிறைவேறிடுச்சுன்னா என்ன வரும்னா லோபம் வந்துடும். லோபம்னா என்னன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஒரு பொருள் நான் வாங்கிக்கிறேன், உதாரணம் நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன், இல்லை ஏதாவது ஒரு பைக் வாங்கியிருக்கேன்னா அந்த பைக் யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்களோ, இல்லை அந்த பைக்ல பெட்ரோல் குறைஞ்சிருமோ, இல்லை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, எவனா தொட்டா இதாயிருமோ, கிராச் போட்டுருவாங்களோ, இது பண்ணிடுவான். இதே மாதிரி அந்த பொருளை நினைச்சு 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 அந்த அந்த பொருளை பாதுகாக்கிறேங்கிற பேர்ல கருமித்தனம் வந்துடும், கஞ்சத்தனம் உள்ள வந்துடும், லோபம், தான் யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற அந்த கருமித்தனம் உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இது அடுத்த நிலை. அதுக்கடுத்து
மோகம் என்னன்னா, இந்த லோபத்துக்கு அடுத்து மோகம் வந்துடும். இப்ப நான் பதுக்க ஆரம்பிச்சுட்டேன்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தீவிரமா சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய நபர்களை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய நபர்களை பார்த்துருக்கேன். அதாவது தான் உடம்பு சரியில்லைனா கூடி போய் காசை சம்பாதிக்கணும். உடம்பு சரியில்லைனா கூடி தீவிரமா போய் அந்த காசை சம்பாதிக்கணும். அதாவது தொழில் முக்கியம் இல்லை, தொழிலினால் கிடைக்கக்கூடிய காசுக்காக. சில பேர் தொழிலுக்காக போய் செய்யறது வேற. இப்ப தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நான் போய் தொழில் செய்யறேன், தொழில லாபம் சில பேருக்கு முக்கியம் கிடையாது. அந்த தொழில் செய்வதால் அவங்க ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுவாங்க, அது ஸ்வதர்மம். ஆனா எனக்கு தொழில் முக்கியம் இல்லை, தொழில்ல வர லாபம் முக்கியம்னு யார் லாபம்னு காசுக்கு ரொம்ப அதிகமா ஓடுவாங்க. அது என்னன்னா மோகம், தீவிரமான பற்று, தீவிர ஆசை, மோகம். அதுக்கடுத்து மதம்னா என்னன்னா, எனக்கு கிடைச்ச பொருளை வச்சுக்கிட்டு நான் ஆணவப்படுறது. எனக்கு கிடைச்சிருச்சு, நான் எப்படி இருக்கேன், இது எல்லாத்துக்கிட்டையும் பிரகடனப்படுத்துறது, ஒவ்வொருத்தையும் போய் காட்டுறது. அதை காட்டுறனால கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை வச்சுட்டு உள்ளுக்குள்ள பெருமிதம் அடைஞ்சுக்கிறது. நான் இப்படி, நான் அப்படி, இதை கட்டிட்டேன், அதை கட்டிட்டேன். இன்னமும் பாருங்கண்ணே, நல்லா கவனிச்சிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அந்த செய்யப்பட்ட விஷயத்த ஊர் முழுக்க தம்பட்டடிக்கணும். இல்லை நமக்கு நெருங்கிய வட்டத்துல நம்ம அதை சொல்லணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, இன்னைக்கு சமைச்சிருக்கோம், 4 பேர் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை திருப்ப எல்லாத்தையும் சொல்லுவோம், இது சமைச்சேன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அதுதான் மதம், ஆணவம். இப்போ அடுத்து லாஸ்ட் ஒண்ணு இருக்கு, மாத்சரியம்னா என்னன்னா, இப்ப நான் ஆசைப்பட்ட பொருள் கிடைச்சா கிடைக்கலைன்னா இதெல்லாம் வரும்னு பார்த்தோம். இதை வேறொருத்தனுக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொறாம வரும். அதான் மாத்சரியம். இந்த 6ம் இருக்கிற வரைக்கும் நிம்மதி நம்ம கிட்ட துளி அளவும் இருக்காது. அப்ப இதை எப்படி சார் நான் விளக்குறது, என்று எப்படி இதை வெளியே தள்ளுறதுன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னா, முதல்ல இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கான்னு நம்ம தேடணும். சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட அதெல்லாம் கிடையாதுங்க, எனக்கு பொறாம கிடையாது, அதெல்லாம் ஆச்சரியம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்மளே சொல்லிக்குவோம். ஆனா கொஞ்சம் உள்ளுக்குள்ள நோக்கி பார்த்தோம்னா அந்த உண்மை தெரிஞ்சு போயிடும். ரொம்ப இன்டெப்தா ஒளிஞ்சிருக்கு, நம்ம கண்ணுக்கே தெரியாது. நம்மகிட்ட சில பேர் வெளிப்படையா நமக்கு தெரியும், பொறாமப்படுறது எல்லாம் நமக்கு வெளிப்படையா தெரியும். ஒன்றும் இல்லை, நம்ம அதே தொழில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம், இன்னொருத்தங்க செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம சொல்லுவோம் அவன் செஞ்சுட்டு போறான்னு மனசுக்குள்ள சொல்லுவோம். ஆனா உள்ளுக்குள்ள ஆழ்வுக்குள்ள ஒரு வாய்ஸ் உள்ள இருந்து வெளியே வரும், என்னன்னா என்ன நம்மள மாதிரியே செய்யறான், வெளியே வந்துருவானோ, ஜெயிச்சிருவானோ, அது பண்ணுவானோ, இது பொறாம. அதுக்கடுத்து அது என்ன அவனுக்கு போய் கிடைச்சிருக்கு அப்படின்னு வெறுப்பு. இப்படி ஒவ்வொன்றா உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கும். அப்போ இதை கொஞ்சம் உள்ள போய் இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கான்னு செக் பண்ண அடுத்த நிமிஷம் இதெல்லாம் இருக்குன்னு எப்ப நம்ம ஒத்துக்கிறோமோ அப்போதே அதனுடைய வலிமை பாதியாக குறைஞ்சிடும். அதுக்கடுத்து இதை விரட்டுறதுக்கு உண்டான வழி என்னன்னா 2 வழிதாங்க. என்னன்னா, ஆசையிலிருந்து தான் இத்தனையும் வந்ததுன்னு நம்ம பார்த்தோம். இந்த ஆசையை திருப்பி விடுறது. எப்படி திருப்பி விடுறதுன்னா, நான் பண்றது உங்ககிட்ட சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, முருகன்கிட்ட போய் விண்ணப்பம் வைக்கணும், முருகா எனக்கு இது தேவைப்படுற மாதிரி தோணுது, உன் விருப்பம், நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலைனாலும் சரி, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை முடிச்சு விடுறது, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை வளர விடுறதே கிடையாது. நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலைனாலும் சரின்னு முருகனுடைய பாதத்துல சரணாகதி பண்றது. முருகா எல்லாம் நீ பார்த்துக்க அப்படின்னு, எது வந்தாலும் முருகனுக்கானது அப்படின்னு விட்டுறது. இப்போ எனக்கு ஒரு பொருள் மேல ஆசை வந்தா அது முருகனுடைய திருவருளால கிடைக்கும், கிடைக்கலைன்னா அதுவும் திருவருள்னு ஏத்துக்கிறது. இவ்வளவுதான். இதை படிப்படியா வளர்த்துக்கிட்டே வர்றது ஒண்ணு. 2வது, பக்தியில நிறைந்து வாழ்வது. அந்த பக்தியில இந்த 6ஐயும் விரட்டி விடுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கிறது. அதுல பக்தியில நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த பக்தியும் சரணாகதியும் சமநிலை, விருப்பு வெறுப்பு அற்ற சமநிலை, இது இருந்ததுன்னா இந்த 6 பேர் போயிடுவாங்க. இந்த 6 பேர் போனா எப்படி இருக்கும்னா நிம்மதியா இருக்கும். சதாசர்வ காலம் ஏதோ இனம் புரியாத ஒரு நிம்மதி நமக்குள்ள அப்படி இனிப்பு அடைச்சிடும். இனிய சுவை நாக்குல கிடைக்கிற மாதிரி உடம்பு ஊர அந்த இனிமை பரவிடும். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம்.